சிவகங்கை மாவட்டம் விழா கமிட்டி கீழே உட்காருங்க. அப்ப கீழே உட்கார்ந்து மேல வந்துருங்க. அழைப்பை ஏற்று விழாவை சிறப்பிக்க வருகின்ற சிவகங்கை மாவட்டம் மஞ்சூர் நாடு பூவந்தி ஐயனார் ஒய்ய வந்தாளவன் குழு சிறந்த மாடுபிடி வீரன் அன்பு தம்பி மருத்துவர்களுக்கு பொன்னாடை போட்டு புகழாரம் சூட்டப்படுகிறார்கள். அப்ப மைக் அலர்ந்து பேச குறைங்க, பேச அலர்ந்து புரியாது, வெளியில புரியாது. அழைப்பை ஏற்று வருகை கொண்டிருக்கின்ற இளம் வர்ணனையாளர் அபிலாஷ் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருகை வரவேற்கப்படுகிறார்கள். மாடு கயிறு வாங்கலாம். தற்சமயத்தில் ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் இளங்குடி சரவண வேலவரது ஆதி காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்ற சரவண வேல் அவர்களது வேங்கை காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது. அந்த காலையில் அடக்கியே தீர்வோம் என்ற ஒற்றை நோக்கோடு நாங்களும் அதே சிவகங்கை மாவட்டம் தான் சிவக்க பிறந்து சிவந்த மண்ணிலே பயிற்சி எடுத்து செம்மன் பூமிக்கு சொந்தக்காரர்கள் பூங்குன்ற நாடு காவலூர் ஸ்ரீ காடப்பிள்ளை ஐயனார் வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கடுமையான போட்டியிலே, இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசுத்தங்களை சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா, ஆடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா, யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். சீட்டி அடியுங்கள், கை தட்டுங்கள், வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள். உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்து ஊக்கமும் அள்ளி தந்திட பரிசினை எட்டி பறித்திட ஆலயம் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள், சிறப்பான காளையா, சிறப்பு மிக்க வீரர்களா, ஆற்றல் மிக்க காளையா, அறிவு மிக்க காளையர்களா, காளையா, 9 சிங்கங்களா, கட்டுடல் வேடியா, அருமை நிறநாயகனா, வளர்த்த காளையா, ஐயா தந்த வீரமா, யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். நல்லா ஜோரா கைதட்டுங்கள், சீட்டி அடிங்கள், வீரர்கள் உற்சாகப்படுத்துங்கள். உங்களது கர ஓசை வீரர்கள் ஊக்க மருந்து ஊக்கமும் அள்ளி தந்திடா வெற்றி பரிசினை எட்டி பறித்திடா இளங்குடி சரவண வேலவரது வேங்கை காலைக்கு பெருமை சேர்த்துடமா, இல்லை நாங்களும் அதே சிவகங்கை மாவட்டம் அந்த வீர மங்கை வேலுநாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட பூங்குன்ற நாடு காவலூர் காடப்பிள்ளை ஐயனார் வீரர்களுக்கு பெருமை சேர்த்துடமா, பொறுத்து இருந்து பார்ப்போம். இதற்கு அடுத்தபடியாக 2வது சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக சிவகங்கை ஜீமை வெட்டுக்குளம் ஸ்ரீ கொல்லாருடைய ஐயனார் துணையோடு பாரதி பாஸ்கர் அவர்களது மணி காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகாமையில் உள்ள தென்னிலை நாடு ஸ்ரீ கல்லுக்குடி கருப்பர் குழு சங்கந்திடல் கொஞ்சம் விரைந்து வந்திருக்க. சங்கத்திடல் கள்ளிக்குடி கருப்பசாமி குழு தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடி வாசல் உள்ளே வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். கைநாட்டுகள் சீதியோட வீரர்களும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள். மண்ணள்ளி வெற்றி திலகமிட்டு மகத்தான மாலை சூடி வந்த காளையார் இல்லை கர்வத்தை கர்ணம் கொண்டு திமிழில் முத்தம் பதிக்க வந்தார் 9 வீரர்களா என பொறுத்திருந்த பார்ப்பார். வானத்து வானவில்லை வடமாக திரைத்து ஆசகி என்ன பாம்பை நாராக பிணைத்து காளையின் கழுத்தில் திணித்து உறவினரின் ஊக்க குரல் கேட்டு ஆடும் ஆட்டமே இதுதான். ராவணனின் வில்லுக்கு ஈடாகும் காளையா, ராவணனின் வாளுக்கு ஈடாகும் காளையர்களா, நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா, இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா, புண்ணிய பூமியிலே புழுதி பறக்கும் காளையின் ஆட்டமா, அந்த காளையினை கட்டி அணைக்க வந்த வீரர்களின் வெறித்தனமான ஆட்டமா என பொறுத்திருந்து பார்ப்போம். யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். ராமநாதபுரம் மாவட்டம் ராஜசிங்க மங்கல வட்டம்
உற்சவ திருவிழாவை முன்னிட்டு துவக்க சுற்று நிகழ்ச்சியிலே அப்ப ஓரமா போங்கப்பா ஓரமா அப்போ போங்கப்ப மாடு குத்தி போயிடும் அங்கிட்டு போயிருங்க தள்ளி. துவக்க சுற்று நிகழ்ச்சியிலே களம் பதித்து விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் இளங்குடி சரவணவேல் அவரது வேங்கை காலை மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. அந்த காலையில் அடக்கியே தீருவோம் என்ற ஒற்றை நோக்கோடு சிவகங்கை மாவட்டம் என்றாலே இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக உயிர் தியாகம் செய்த வீரமங்கை வேலுநாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்துடா சிவகங்கை சீமை பூங்குன்ற நாடு காவலூர் ஸ்ரீ காடப்பிள்ளை ஐயனார் குழு வீரர்கள் வெற்றிக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த கடுமையான போட்டியிலே வெற்றி பெற போவது யார், வெளியே செல்ல போவது யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம். வெட்டுக்குளம் களத்திலே வெல்வது யார், வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம். சீட்டி அடியுங்கள், கை தட்டுங்கள், வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள். உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட மாடுபிடி வீரர்களே, மாட்டினுடைய உரிமையாளர்களே, காலை களமிறக்கப்பட்டு 5 நிமிடங்கள் முடிவுற்றது. மாட்டின் உரிமையாளர்களே, மாடுபிடி வீரர்களை காலை களமிறக்கப்பட்டு 5 நிமிடங்கள் நிறைவு பெற்று விட்டது. இதற்கு அடுத்தபடியாக 2வது சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக சேது சீமை வெட்டுக்குளம் ஸ்ரீ கொல்லாருடைய ஐயனார் துணையோடு பாரதி பாஸ்கர் அவர்களது மணி காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகாமையில் உள்ள தென்னிலை நாடு ஸ்ரீ கல்லுக்குடி கருப்பர் குழு சங்கந்திடல் நண்பர்கள் கொஞ்சம் விரைந்து உள்ள வந்திருக்கனே. எங்கள் அழைப்பினை ஏற்று விழாவை சிறப்பிக்க வருகின்ற அலியாதான் மொழி நரசிங்கம் அவர்களுடைய மகன் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடு போர்த்தி புகழாரம் சூட்டப்படுகிறார்கள். சீட்டி அடியுங்கள், கை தட்டுங்கள், வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள். உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஊக்கமும் அள்ளி தந்திடா எட்டி பரிசினை எட்டி பறித்திடா சிவகங்கை மாவட்டம் இளங்குடி சரவண வேலவரது வேங்கை காலை மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. அந்த காலையினை எப்படியும் பிடித்தே தீர்வோம் என ஒற்றை நோக்கோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள். சிவகங்கை மாவட்டம் என்றாலே யாதும் ஊரே யாவரும் கேலி தீதும் நன்றே பிறதர வாரா என்கின்ற வாசகத்தை ஐநா சபையிலே ஒலிக்க செய்த கணியன் பூங்குன்றனார் மண்ணிற்கு பெருமை சேர்த்தினார். கணியன் என்பது பேரு, பூங்குன்றம் என்பது ஊரு. திருப்பத்தூருக்கு அருகாமையில் இருக்கின்ற மகிபாலன் பட்டிதா அந்த ஊரு. எப்பேற்பட்ட வரலாறு, அப்பேற்பட்ட வரலாறுக்கு பெருமை சேர்த்தினார். பூங்குன்ற நாடு காவலூர் ஸ்ரீ காடப்பிள்ளை ஐயனார் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். வெற்றி பெற போவது யார், வெளியே செல்ல போவது யார், சொல்வது யார், வெளியே செல்ல போவது யார், அம்பால் விரட்டுகின்ற காளையா, அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா, வெல்ல போவது கொம்பா இல்லை வம்பா என பொறுத்திருந்த பார்ப்பா. வட்டம் போட்டு களத்தில் திட்டம் தீட்டி அசுரனாய் ஆடும் அழகனே, வீசும் காற்றில் உன் மேனி அசைய, பெண்களும் புயலும் உன் வீரியத்தில் தெரிய, 7 வண்ண நிறத்தில் சூட்டிய வடக்கயிறும் முன் பின்தொடர, விதைத்த நடுக்கல்லும் முன் ஆட்டத்தை கண்டு மிரள, மேனியை சூடேற்றி மூளையை முறுக்கேற்றி உச்சி வெயிலில் உன் பாதத்தால் புழுதி கிளப்பி இன்றும் உன் திமிழுக்கு நீயே திமிரென ஆடிக்கொண்டிருக்கின்ற ஆளை சிவகங்கை மாவட்டம் இளங்குடி சரவணவேல் அவர்களது வேங்கை காலை மிக துடிப்புடன் நலம் வந்து கொண்டிருக்கின்றது. வட்டம் அமைத்து வடக்கயிறு சூட்டி நெற்றி திலகமிட்டு நிறை மாலை பூட்டி மண் அள்ளி கை தேய்த்து அரவணைக்கும் நேரத்தில் 4 கால் பாய்ச்சலே வீரியம் கொண்டு விளையாடி விவேகம் கொண்டு களமாடி குத்தி கிழிக்கும் கொம்புகளை நேர்மைக்கு வித்தாடி நீளம் குத்தி மண் தூவும் தெய்வம் அருள் வாக்கு திகழ்த்திட காலையா காலையர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். சீட்டி அடியுங்கள், கை தட்டுங்கள், வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள். உப்பில்லா பண்டம் குப்பை சென்று சேர்ந்து விட்டோம். சட்டமில்லா ஆட்டம் வீர குறைந்த இயங்கிவிடும். ஆட்டமே மனம் நிறைந்து போற்ற ஆட்டங்கள் புதிதல்ல, நெஞ்சில்
சேர்த்திடமா? வெல்ல போவது ஒற்றை சிங்கமா 9 தங்கமா என பொறுத்திருந்து பார்ப்போம். சீட்டி அடியுங்கள், கை தட்டுங்கள், வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள். சீட்டி அடியுங்கள், கை தட்டுங்கள், வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள். ஒற்றை காலையா 9 சிங்கமா நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடமா? ஆடிபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா? சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள். ஆடிபிடி வீரர்களே, நாட்டினுடைய உரிமையாளர்களே, காலை களமிறக்கப்பட்டு 10 நிமிடங்கள் முடிவுற்றது. காலை களம் இறக்கப்பட்டு சரியாக 10 நிமிடங்கள் முடிவுற்றது என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். பெண்கள் குலவையிட்டால் காலை சதுராடும், ஆண்கள் விசிலடித்தால் வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள். வெல்ல போவது பெண்களின் குலவை சத்தமா ஆண்களின் விசில் சத்தமா என பொறுத்திருந்து பார்ப்போம். குலவையா விசிலா? எந்த சவுண்டும் இல்ல, விசிலும் இல்ல, குலவையும் இல்ல. நல்லா ஜோரா கைதட்டுங்க, போய் ஜோரா கைதட்டுங்க, போய் சீட்டி அடிக்க கைதட்டுங்க. வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க. வீரர்களின் ஊக்கம் அருந்து ஊக்கம் வள்ளி தண்டிட சிவகங்கை மாவட்டம் கில்லாங்குடி சரவண வேலவரது வேங்கை காலை மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. அந்த காலையினை எப்படியும் பிடித்தே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வீட்டிற்கு ஒரே ஆண் பிள்ளை என்றாலும் வீதியில் கூட விளையாட அனுமதிக்க மாட்டார்கள் பெற்றோர்கள். பெற்றோர்களின் உண்மையை மறைத்து சக நண்பர்களோடு கைகோர்த்து பல வழக்கு வளங்களில் பயின்று காயங்கள் பலப்பட்டாலும் களத்தில் எந்த நிலை வந்தாலும் மரணமே எங்களை கண்டு மண்டியிடும் என்று ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பூங்குன்ற நாடு காமனூர் ஸ்ரீ காடை பிள்ளை ஐயனார் குழு வீரர்கள் வெற்றி பெற போராடி கொண்டிருக்கிறார்கள். நீண்ட நெடிய போராட்டம் நிலவுகின்றது. கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள். வெற்றி பெற போவது காளையா இல்லை வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம். கை தட்டுங்க, சீட்டி அடியுங்கள், உங்களது கரகோசை வீரர்கள் ஊக்கம் அருந்து வனத்தின் நடுவே நடுக்கல் பதித்து பாசம் நேசம் பார்க்காமல் பாதாளத்தையும் எட்டும் யமனின் பாச கயிறையும் வெல்லும் வட கயிற்றை கழுத்தில் திணித்து ஆடுகின்ற காளையா இல்லை வீரம் எங்கள் தாய் தந்த தாளாட்டு மனம் முழுவதும் எங்கள் வீர விளையாட்டு என ஆடுகின்ற 9 வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம். இதற்கு அடுத்தபடியாக 2வது சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக சேது சீமை வெட்டுக்குளம் ஸ்ரீ கொல்லோடைய ஐயனார் துணையோடு பாரதி பாஸ்கர் அவர்களது மணி காலை. அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகாமையில் உள்ள தென்னிலை நாடு ஸ்ரீ கல்லுக்குடி கருப்பர் குழு வீரர்கள் சங்கத்தினர் நண்பர்களும் கொஞ்சம் விரைந்து வந்திருக்கனே. 2வது சுற்று அறிவிச்சாச்சு, கொஞ்சம் விரைந்து வந்துருங்க. கை தட்டுங்கள், சீட்டி அடிங்கள், வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க. அப்போ மருத்துவ குழு நண்பர்களுக்கு முக்கியமான வேண்டுகோள். மருத்துவ குழு நண்பர்களுக்கு முக்கியமான வேண்டுகோள். 108 ஆம்புலன்ஸா சீக்கிரம் வர சொல்லுங்க. எந்த நேரத்தில் வேணாலும் காயப்படலாம். 108 ஆம்புலன்ஸா சீக்கிரம் வர சொல்லுங்க. சீட்டி அடியுங்கள், கை தட்டுங்கள், வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க. உங்களது கரபோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து காலை வேளையிலே கண்கொள்ளா காட்சி, மதிய வேளையிலே மனமயிலும் ஆட்டம், காலை நேர பொழுதிலே மனதிற்கு இனிமையான ஆட்டா, அதுதான் வடமஞ்சி விரட்டா. அஞ்சு விரட்டா நெஞ்சுக்குள் மனமணக்கின்றது. ராமநாதபுரம் மாவட்டம் கரிசல் காட்டு பூமிக்கு பெருமை சேர்த்திட வெட்டுக்குளம் முத்து மாரியம்மன் துணையோடு காலையும் துடி துடிக்கின்றது. துடி துடிக்கின்ற காலைக்கு பெருமை சேர்த்திடவா? துடிப்பான வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா? ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா? 9 வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா? வெல்ல போவது வேங்கை காளையா இல்லை வீரர்களா என பொறுத்திருந்த பார்ப்போம். கை தட்டுங்கள், சீட்டி அடியுங்கள், வானத்து வானவில்லை வடமாக திரைத்து வாசகி எந்த பாம்பை நாராக புனைத்து காளையின் கழுத்தில் திணித்து உறவினரின் ஊக்க குரல் கேட்டு ஆடும் ஆட்டமே இதுதான். ராவணனின் வில்லுக்கு ஈடாகும் காளையா இல்லை ராமனின் வாளுக்கு ஈடாக காளையர்களா?
நான் உன்னை தொட்டு வணங்கி வந்த தெய்வமா, இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா, புண்ணிய பூமியிலே வெட்டுக்குள மண்ணிலே பணல் பறக்கின்ற காளையின் ஆட்டமா, காளையர்களின் வெறித்தனமான ஆட்டமா என பொறுத்திருந்த பார்ப்போம். இளங்குடி சரவண வேரவனது வேங்கை காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது. அந்த காலையை அடக்கியே தீருவோம் என்ற உண்மை நோக்கோடு பூங்குன்ற நாடு காவலூர் ஸ்ரீ காடப்பிள்ளை ஐயனார்கள் வெற்றிக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். கடைசி 5 நிமிடம். வீரர்களே, உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி 5 நிமிடம். கடைசி 5 நிமிடம். கையெட்டுகள் சீட்டியடிகள் வீரர்களும் காலை உற்சாகப்படுத்துங்க. சமயத்திலே ஆடுகளத்திலே ராஜ கம்பீரமான தோட்டத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் என்றாலே அந்த வீரமங்கை வேலுநாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட சிவகங்கை மாவட்டம் இளங்குடி சரவண வேல் அவர்களது வேங்கை காலை மிக துடிப்புட வலம் வந்து கொண்டிருக்கின்றது. அந்த காலையினை எப்படியும் பிடித்தே தீர்வோம் என ஒரு நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாங்களும் அதே சிவகங்கை மாவட்டம் தான். அந்த சிவந்த மன்னா அந்த சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்திட பூங்குன்றம் நாடு காவலூர் காடப்பிள்ளை ஐயனார்கள் வீரர்கள் மிக துடிப்புட வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். லாஸ்ட் பார் 4 மினிட்ஸ். கையெட்டுகள் சீட்டி அடியுங்கள். வீரர்களுக்காக உற்சாகப்படுத்துங்க. வீரர்களே, உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி 4 நிமிடம். வெல்ல போவது யார், வெளியே செல்வது யார், வெட்டுக்குளம் களத்திலே வெல்வது யார், வெளியே செல்ல போவது யார் என்று புறத்தில் சிவகங்கை மாவட்டம் இளங்குடி சரவணவேல் அவர் வேங்கை காலைக்கு பெருமை சேர்த்திடவா, காவலூர் ஸ்ரீ காடப்பிள்ளை ஐயனார் குழு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா, ஒரு காலையா 9 வீரர்களா, அத்துடல் மேனியா, அருமை நிற நாயகனா, ஐயன் வளர்த்த காலையா, ஐயோ தந்த வீரமா, இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா, வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா, வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம். சீட்டியடிக வீரர்கள் காலம் உற்சாகப்படுத்து மாட்டின் உரிமையாளர்களே, மாடுபிடி வீரர்கள் கடைசி 3 நிமிடங்கள். வீரர்களே, உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி 3 நிமிடம். வெட்டுக்கள மண்ணிலே வெல்வது யார், வெளியே செல்ல போவது யார், இளங்குடி சரவண வேல் அவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா, காடப்பிள்ளை ஐயனார்கள் வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா, கை தட்டுங்க, ஈட்டி அடியுங்க, உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிய எட்டி பறித்திட ஆலையும் சிறந்த வாழை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா, சிறப்பு மிக்க 9 நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா, வெல்ல போவது வேங்கை காலையா இல்லை காடப்பிள்ளை ஐயனார்கள் வீரர்களா, கை வீரர்களுக்கான உற்சாகப்படுத்துங்க. மாட்டின் உரிமையாளர்களே, மாடுபிடி வீரர்கள் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி 2 நிமிடங்கள். வீரர்களே, உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி 2 நிமிடம். ராமநாதபுரம் மாவட்ட வெட்டுக்குளம் மண்ணிலே வெல்வது யார், வெளியே செல்ல போவது யார், வேங்கை காலைக்கு பெருமை சேர்த்திடவா, காடப்பிள்ளை ஐயனார் குழு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா, சீட்டி அடிங்க வீரர்களும் காலம் உற்சாகப்படுத்துங்க. பெண்கள் குள்ளவையிட்டால் காலை சதுரோடு, ஆண்கள் விசில் எடுத்த வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள். வெல்ல போவது பெண்களின் குலவை சத்தமா இல்லை ஆண்களின் விசில் சத்தமா, 2 சத்தத்தையுமே காணாமே. கையெட்டுகள் சீட்டிய வீரர்கள் உற்சாகப்படுத்துங்க. எங்க பாப்போம், மாடு நல்ல மாடு, டீமு நல்ல டீமு, வெட்டுக்குளம் களத்திலே வெல்வது யார், வெளியே செல்ல போவது யார் என்று புறத்திருந்து பார்ப்போம். மாட்டின் உரிமையாளர்களே, மாடுபிடி வீரர்களே, கடைசி 1 நிமிடங்கள். வீரர்களே, உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி 1 நிமிடம். வெட்டுக்குள மண்ணிலே வெல்வது யார், வெளியே செல்ல போவது யார், சீட்டி அடிக்க வீரர்களும் காலம் உற்சாகப்படுத்துங்க. வீரர்களின் ஊக்க மருந்து
தேடி தந்திட பரிசிலை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை சிறப்பான வீரர்கள் ஆடு வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது. சிவகங்கை மாவட்டம் இளங்குடி சரவணவேல் அவர்கள் வேங்கை காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது. இதற்கு அடுத்தபடியாக இரண்டாவது சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக சேது சீமை வெட்டுக்குளம் ஸ்ரீ கொல்லாருடைய ஐயனார்